அனைவருக்கும் காலை வணக்கம். 3 நாளா எல்லாரும் குறும்பு பண்ணாம இருந்தீங்களா? நான் சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா? ஓகே. நான் இல்லாதப்பையும் என்ன செஞ்சாங்க, நம்ம ஸ்கூல்ல நிறைய ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா? 14ஆம் தேதி செஸ் காம்படிஷன் போனாங்க. நம்ம வகுப்புல இருந்து 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன செய்யணும்? ஆனர் பண்ணணும். அடுத்து 15ஆம் தேதி நாங்கள் இல்லாதப்ப எல்லா பிள்ளைகளும் நல்லா காமராஜர் பிறந்த நாளுக்கு பாட்டு பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் கலந்துருந்தீங்க. மிஸ்ஸு ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சொன்னதை பிள்ளைங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் டீச்சர்கிட்ட விசாரித்தேன். டீச்சர் சொன்னாங்க 3 நாள் கரும்பு பண்ணாமல் நான் சொல்லிட்டு போன ஒர்க்கெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்க, நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்க டீச்சர் சொன்னாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? செஸ் காம்படிஷன் கலந்துட்டு போனாங்க இல்லையா? மொத்தம் 5 ரவுண்டு. எத்தனை ரவுண்டு? 5ல் நம்ம வகுப்பில் அண்ணாங்களும் கலந்துருக்காங்க. அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம கிளாஸ்க்கு அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஹானர் பண்ணலாம். நம்ம வகுப்பில் 5 ரவுண்டில் 3 ரவுண்டு ஓவரால் தாராபுரத்தில் இருந்து எல்லா ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள எல்லாம் 3 ரவுண்டு ஜெயிச்ச நம்ம வகுப்புல யார் போனது? வரதராஜ் நிவியும் போனாங்க இல்லையா? அவங்களுக்கு இப்ப நம்ம சின்ன கிஃப்ட் கொடுத்து பாராட்டிடலாமா? வரதராஜ் வாங்க முன்னாடி வந்துட்டாரு. அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? கொடுத்துடலாம். அண்ணாக்கு ஒரு பென்சில் கொடுக்கலாம், எரேசர் கொடுக்கலாம், ஷார்ப்னர், என்ன பயன்படுற கிஃப்ட் கொடுக்கணும். ஓகேவா? வாழ்த்துக்கள் வரதராஜ். அடுத்து நிவி குட்டி வாங்க. நிவிக்கு கிரீடம் சூட்டியாச்சு. சூட்டியாச்சா? நின்று சேர்ந்து நின்று. ஓகே. நிவி தங்கச்சி அதே போல கொடுத்துடலாம். சரியா? ஓகே. எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? பாராட்டுறோம். ஒரு முயற்சி எடுத்து அதில் வின் பண்ணா என்ன செய்யணும்? பாராட்டப்படணும். இதே போல நீங்களும் என்ன செய்யணும்? அடுத்தடுத்து வர எல்லா போட்டிகள்லையும் கலந்துக்கிறணும். ஜெயிக்கிறது ஃபர்ஸ்ட் பிரைஸ், வாங்குறது 2வது. முன்னாடி என்ன செய்யணும்? போகணும். நான் வர்றேன் மிஸ். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான். சூப்பரா என்ன செய்யணும்? முன்னெடுத்து நான் போறேன் செய்கிறேன்னு எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும். போய் ஜெயிச்சுட்டு வரணும்ன்றது இல்லை, கலந்து கொள்வதே மிகப்பெரிய திறமை தான். சரியா? அப்ப நீங்க எல்லாரும் திறமை உள்ள பிள்ளைகள். அதுக்கடுத்து இன்னொரு தடவை நான் எதிர்பாராத விதமா என்னோட பிறந்த நாளுக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் வச்சிருந்தேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நன்றிகள் இல்லை, வணக்கங்கள். ஓகேவா? தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஓகே. பத்திரமா போயிட்டு வந்தீங்க இல்லையா? ஓகே. சரி. ஓகே. டன்.